இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆவலுடன் எதிர்பார்க்குறது இன்றைக்கி வந்து நம்ம கோவில்பட்டி தங்கப்பாண்டியன் ஐயாட்ட நம்ம எந்த அளவுக்கு வேலை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வேலை வாங்கிக்கணும். ஏன்னா கிடைக்கிறப்பையே வச்சு பயன்படுத்திக்கணும். ஏன்னா வர்றதே பெருசு, வர்ற நேரத்தை நம்ம விட்டுறக்கூடாது. நிறைய இடத்துல இந்த புதுசில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா இப்போ ஐயாவையெல்லாம் ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா 20 ஜோசியர் இருக்கிற இடத்துல கூப்பிடுவாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார், அங்கே போய் அவர் 30 நிமிஷம் பேசலாம், ஒரு நல்ல கருத்துக்களை கொடுக்கலான்னு ஆசையாக போகிறப்ப 20 பேர்த்த பார்த்த உடனே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னை வந்து குறைச்சிட்டு வந்துடுவார். அடுத்தவங்க வளரணும். அவருடைய கோட்பாடே கொள்கை என்னென்னா அடுத்தவர்கள் எப்படியாவது வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது தான் அந்த ஜோதிடத்துறையில் அவர் ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அதனால் இன்றைக்கி நம்ம இதையெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு தான் மொத்தத்தில் நம்ம 6 பேர்த்து தான் போடணும், வேறு யாரையும் போடக்கூடாது. அதில் 3 ஆளுகள் நம்ம ஆளுகளை போட்டு இருக்கிற நேரத்தை வச்சு நம்ம கரெக்டாக வேலை வாங்கணும். அப்படின்ட்டு வேலை வாங்கணும்னு இல்லை, நிறைய விஷயத்தை கற்றுக்கணும், நம்ம மாணவர்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவரை வந்து நான் இன்றைக்கி 2 விதமான, அதாவது 2 டைம் நீங்கள் பேசணுன்ட்டேன். ஒரே டைம் பேசுகிறது கிடையாது. 2 டைப்பில் 2 விதமாக நீங்கள் பேசியே ஆகணும்னு சொல்லி தான் நான் கம்பல்சரி அன்பு கட்டளையோடு வந்திருக்காரு. இப்போ ஐயா அவர்கள் வந்து ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுவார். அடுத்து நான் வந்து இடையில் ஒரு வாஸ்து சம்மந்தப்பட்ட அனுபவ வாஸ்தை பேசிட்டு மீண்டும் ஐயா ஒரு டைம் ஒரு முழுக்கமான ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல விஷயத்தை பேச போகிறார். அது மாதிரி இன்றைக்கி ஐயா அவர்கள் வந்திருக்காரு. ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமிஷம் செய்த பிறகு நீங்கள் என்ன வேணுமாலும் பேசி மக்களுக்கு ஒரு நல்ல சேவையை செய்யணுன்ட்டு உங்களை வேண்டி ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பு மரியாதை. எல்லாம் அசம்பிள் ஆகிட்டீங்களா? சரி. ஏன்னா ஜோதிடம் பேசும்போது கவனம் தான் மெயின். 50 பேரில் ஒரு 2 பேராவது கவனிக்கணும் இல்லை, புரியுதா? இப்போ என்னுடைய ஆர்வம்லாம் யார்கிட்ட இங்கே இல்லை, வருத்தப்படாதீங்க. நல்லா ஜோதிடம்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இல்லைனா ஒரு குறுகிய காலத்தில் இந்த இடத்த பிடிக்க முடியுமா? கவனிக்கணும். சரி, செல்லெல்லாம் சைலண்டில் போட்டுக்கோங்க, யார் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யார் பேசினாலும் உன்னிப்பாக கவனிங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் கிடைக்கும், எடுத்துக்கோங்க. ஜோதிடத்தை நம்ம சேகரித்து தான் நம்ம முன்னேறணும். எல்லாம் படித்து வந்து எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி, அதாவது வந்து புக்கில் இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்லி சொல்லி படித்து ஜோசியம் சொல்ல முடியாது. ஐயா உண்மையா இல்லையா? இது பெரிய சப்ஜெக்ட்டு. இதை என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் லாஜிக்கோடு நீங்கள் படிக்கணும், உள்ளார்ந்து படிக்கணும். சரி, ரைட்டு. இப்போ இந்த சரவணபவ ஜோதிட மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு அழைப்பு கொடுத்து எனக்கு இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்த பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியையும், இந்த விழா நடத்தினவருக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாம்ல. இப்போ தான் கைதட்டும் கொஞ்சம் சுதாரிப்பாக வந்திருக்கு, புரியுதா இல்லையா? கைதட்டலையும் தெரியும், திரிப்பா நல்லாயிருக்கும். அது ஒரு ஆர்வத்தை பேசுகிறவங்கள நீங்கள் ரசித்து கேட்டிங்கன்னா ரெண்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், ஜோதிடம் அப்படிங்கிறது ஜாதகம் பார்த்து பலன் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். பெயர் வச்சு பெயரில் அதிர்ஷ்டங்களை எடுக்கக்கூடியதும் ஒன்று, அது நியூமராலஜி. இருக்கிற இடம், குடியிருக்கும் மனை, அது சம்பந்தமான சாஸ்திரங்களை கற்றுக்கிறது வாஸ்து. இது 3மே ஒன்றோடு ஒன்று தொடர்பு தான். இது 3மே ஒரு கலை. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம். சிலர் எண்கணிதத்தில் டீப்பாக போவாங்க, சிலர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாஸ்துவில் டீப்பாக போவாங்க. ஆனால் இந்த 3மே தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒருத்தருக்கு நல்லது. ஐயா உண்மையா இல்லையா? என்னைக்காவது ஒருத்தர் பேர் வச்சு கொடுங்கன்னு வந்தால் அந்த ஒரு வருமானம் உங்களுக்கு பயன்பாட்டுக்கு தானே, தெரியலன்னு சொல்லக்கூடாது. பெயரும் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு பெயர் என்பது அந்த ஒலி அலைகளால் உயரக்கூடியது. நல்ல ஒலி அலைகள் இருக்கணும், அதிர்வலைகள் நல்லா இருக்கணுங்கிறது நியூமராலஜி. மனையடி சாஸ்திரங்கிறது அளவுகள் சரியாக நம்ம இடத்துல உட்காந்துக்கிட்டோம்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இங்கே காற்றோட்டமாக ஏசி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம கூட 1 மணி நேரம் உட்காடுறோம். இது இங்கே அந்த காற்றோட்டம் இல்லைன்னா உட்கார முடியுமா?
ஐயா இந்த இடத்துல இருக்க முடியுமா? முடியாது. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம எழுந்துச்சி போயிடுவோம். வசதி இருக்கதே நம்மளால் உட்கார முடியலை. இவ்வளவு கம்ஃபர்டபுள் பண்ணதே உட்கார முடியலை. 1 மணி நேரம் ஒரு ஆளை உட்கார சொல்லுங்கள், 4 தடவை செல்லு வந்துட்டு எழுந்துச்சி போயிடுவாங்க. அப்போ அந்த அந்த இடம் நல்லா இருக்கணுங்கிறது தான் வாஸ்து. ஐயா புரியுதாங்க? இது நீங்கள் முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சென்ட்ரலான விஷயந்தான். எந்த ஒரு தொழிலையும் தெளிவாக ஒழுக்கமாக மதித்து செஞ்சோம்னா அதில் நம்ம ஜெயிச்சிடலாம். எப்படி எந்த ஒரு தொழிலையும் எதையும் மதிக்கணும். அந்த உட்கார்ந்த சேரை கூட கால்கிட்ட இழுக்கப்படாது, கைட்டு தான் இழுக்கணும். புரியுதானே சொல்கிறது? எதையும் மதித்து செயல்பட்டோம்னா பெரிய ஆளாயிடலாம். பரணி பாரதி சார்ட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே அதுதான். ஒரு நாள் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஐயா இங்கே ஒரு வாஸ்து பார்க்க வந்தேன், மேப் போட்டு நான் அவங்கள பார்க்க வரேன்னாரு. சொல்லி 5 ஹவர் ஆச்சு வரல. நானும் மறந்துட்டேன். 2 தடவை ஃபோன் போட்டேன், இல்லை இன்னும் பிஸியாக இருக்கேன்னாரு. சரி அப்போ போயிட்டார் போல இருக்குது, ஊருக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஈவினிங் வந்தாப்புல. வந்தவுடனே என்னென்ன இவ்வளோ நேரம் ஆச்சியானார். என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சுங்காரு அப்படின்ட்டு. பிறகு ஒரு நாள் அவர் ஒரு இடத்துல அவர் ஒர்க் பண்ணும்போது பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட 3 ஹவர் 3.5 ஹவர் இருக்குமானையா, 3.5 மணி நேரம் இருக்கும். அது எனக்கு ரொம்ப அவர்கிட்ட ஈர்த்த ஒரு விஷயம் அதுதான். அதை கம்ப்ளீட்டாக அளந்து அந்த பில்டரை வர சொல்லி இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து அதை தெளிவாக அளந்து அது சரியில்லைன்னு இன்னொரு பேப்பரில் போட்டு அந்த அந்த ஒரு இன்வால்மெண்ட்டு தான் இன்றைக்கி அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டு. எங்களுடைய வீடு எங்கள் உறவுக்காரங்க வீடுக்கும் அவர்கிட்ட தான் பொறுப்பை கொடுத்தேன், தெளிவாக செஞ்சார். நான் ஏன் சொல்கிறேன்னா இது மாதிரி நிறைய இருக்கலாம், நான் பார்த்ததுனால சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய ஜோதிடம் தெரிஞ்சவங்களும் வாஸ்துவில் பெரிய பெரிய எல்லாம் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு அந்த பேர்னால் அவங்க செய்யக்கூடிய அந்த திறமை தான். ஐயா உண்மையா இல்லையா? அது மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா ராசி காரகத்துவம், கிரகத்தின் காரகத்துவம், பாவகத்தின் காரகத்துவம், அப்புறம் தத்துவம், நீர் நெருப்பு நிலம்ங்கிற தத்துவம். இது கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஐயா என்னது நல்லா படிச்சுக்கணும். இது தெளிவாக தெரியணும். ஒரு கிரகங்களுடைய குணங்கள் என்ன, அதுக்கப்புறம் நம்ம சிந்தனை பூரா பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் கிரகமாக தான் பார்க்கணும். என்னவா பார்க்கணும்? கிரகமாக தான் பார்க்கணும். நம்ம இந்த துறைக்கு வந்துட்டோம்னா நம்ம கிரகங்களுடைய குணங்களை நடைமுறையில் அப்ளை பண்ணணும். ஒருத்தர் கோபமாக இருந்தார்னா சரி அவர் கிரகமைப்பு அப்படி இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கணும். அதே மாதிரி நம்ம துறை சார்ந்த மற்றவங்களையும் நம்ம மதிக்க கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணும்? மதிக்க கற்றுக்கணும். நம்ம துறை சார்ந்தவங்கள மதிக்கவும் கற்றுக்கணும். சோதனை நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்களையும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து நம்ம அவங்களையும் உயர்த்தணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் ஒரு தொழிலில் உயர முடியும். சரி, இந்த ஜோதிடத்தை துறையில் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம்னா அந்த ஜோதிடம் தானே காரணம், இதை கற்றுக் கொடுத்த குருதான காரணம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஜோதிட கிரகங்களையும் மதிக்கணும், விதிகளையும் மதிக்கணும், ஜோதிட குருவையும் மதிக்கணும். நமக்கு 2 விஷயம் தெரிஞ்சால் நமக்கு கீழே வளர்ந்து வர்றவங்களுக்கு சொல்லியும் கொடுக்கணும். ஐயா புரிஞ்சதா? இது இப்படி சொல்லுங்க. அவர் சரியாக சொல்லணுன்னா ஏளனம் பண்ணக்கூடாது. நம்ம சரியாக சொன்ன உடனே எனக்கு நிகர் யாருன்னு நம்ம பேசிடவும் கூடாது. ஐயா புரிஞ்சதா? நம்ம உயர்வுக்கு வரும்போது நம்மகிட்ட என்ன வரணும்? பணிவு வரணும். அது வரலன்னா அது வேஸ்ட். நம்மகிட்ட வரும்போது என்ன வரணும்? பணிவு வரணும். வா எனக்கு நிறைய விஷயம் தெரியும், வா நீயும் கற்றுக்கோ, நீயும் தெரிஞ்சுக்கோ, இதை எப்படி பயன்படுத்தணும். இப்படி சொன்னால் இந்த ஜோதிடர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கும்? நிறைய இருக்கும். நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சி இன்னும் பல மடங்கு நிச்சயம் உயரும். முதல் அந்த எண்ணங்களும் நமக்குள்ளே வரணும். கேட்டாங்கய்யா எத்தனை ஜோசியர் இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்குதுன்னு ஒரு குறிப்பிட்ட ஆள் இருக்காங்க, எத்தனை ஜோசியர் வறுமையாக இருக்காங்க தெரியுமா? ஐயா தெரியுமா? நாங்கள் பாருங்கள், பரணி பாரதி சார் மாதம் மாதம் ஒரு கருத்தரங்கம் போட்டு ஒரு 2 பேர் ஒரு ஆளாவது ஒரு புதுமுகத்தை பேச வைக்காரா? அப்போ நீங்கள் வரணும். இன்றைக்கி ஜோதிடம்ங்கிறது ஏன் இந்த வீடியோவில் பேசுகிறோம், ஏன் கருத்தரங்கத்தில் பேசுகிறோம் அப்படின்னா நேராக ஜோசியம் பார்க்குறவங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆள் இந்த ஊரில் ஜோசியர் இருந்தார்னா இந்த மாவட்டத்துக்குள்ளே இருந்து மட்டும் வருவாங்க. அடுத்த மாவட்டம் அதுக்கு அடுத்த மாவட்டத்திலேருந்து பயணம் பண்ணி வர்றதுன்னா யோசிப்பாங்களா இல்லையா? யோசிப்பாங்களா இல்லையா? ஆனால் கடல் தாண்டி உள்ளவங்களும் தொலை தூரத்தில் உள்ளவங்களும் இன்றைக்கி ஜோதிடத்தில் ஆன்லைனில் பார்க்குற ஒரு ஆப்ஷன் இன்றைக்கி வந்துருச்சு. சரியா? அப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பேசுகிறது, கருத்தரங்கம் பேசுகிறது
உங்களுடைய முகங்கள், உங்களுடைய பெயர்கள் வந்து பல தூரத்துக்கு போகுது. ஒன்று நேரம் வர்றவங்க வர்றாங்க, இல்லைன்னா தொலைத்தொடர்பில் பார்க்குறாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு வளர்ச்சி கிடைக்கா இல்லையா? அப்போ புதுமுகங்களையும் வளர்த்து விடுற ஒரு பங்கு அவருக்கு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இன்றைக்கி ஜோசியம் படிக்கிறவங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கி, வீடியோ பார்த்தாலும் கருத்தரங்க பார்த்தாலும் கிடைக்கி. ஆனால் நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க, சரியில்லாத விஷயங்களை விட்டுருங்க. விமர்சனம் பண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? விமர்சனம் பண்ணக்கூடாது. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரலாமா? சரி, எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? சரி, இப்போ பாருங்கள், ஜோதிடம் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா, லக்கணம் 9 கிரகங்கள் இருக்குது. ஐயா பார்த்துக்கோங்க. இதில் ஆட்சி, உச்சம், நீச்சம் அப்படின்னு இருக்கும். பாவகங்களில் 6, 8, 12 மோசம்னு இருக்கும். கேட்டாங்கய்யா? ஆனால் அதில் நல்லதும் இருக்கும், நீச்ச கிரகம் இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் கிரகம் நீசமாயிருச்சு அப்படின்னு ஒன்று அந்த ஜாதகம் சரியில்லைன்னு நினச்சிடக்கூடாது. ஐயா புரிஞ்சா? ஐயா கவனம் இங்கே இருக்கா? போரடிக்கா? அது நீச்சம் நினச்சிடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கணும். ஜாதகம் பார்க்க வர்றவங்க தன்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு நிவாரணம் அப்படிங்கிறதான் நம்மளை நாடி வராங்க. வரக்கூடிய மக்கள் அப்படி தானே வராங்க. ஐயா அதுதானே, அவங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் உணர்ந்துட்டாங்க. அவங்க வர்றது என்ன? எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கா? அதானங்கய்யா கேள்வி. அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். சிரமமான சூழ்நிலையில் நம்ம தப்பிச்சிருவோமா, நமக்கு இதே நிலைமை நீடிக்குமா, எதிர்காலம் வருமா, எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட போயிட்டு அடுத்து ஜாதகத்துக்கிட்டு நம்மகிட்ட வராங்க. நீங்கள் மட்டும் ஒரு ஊக்கமாக ஒரு பார்வை பார்த்து இந்த கிரகமைப்பு உங்களை உயர்த்தும்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியம் வந்துடும். ஐயா உண்மையா? அது ஒரு தைரியம் வந்துடுமா இல்லையா? இப்போ தான் நீங்கள் லைனுக்கு வாரம் பார்த்துக்கோங்க. நீச்ச கிரகங்கள் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாமா? நீச்ச கிரகங்களும் இதுவரைக்கும் பேசுனது ஒரு அறிமுகம்தான். இப்போ பாயிண்ட், நீச்ச கிரகங்களும் யோகம் தரும். ஐயா புரிஞ்சா? பழம்பெற்ற கிரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் யோகம்னே பேர். குரு சந்திர யோகம். குரு சந்திரனை பார்த்துட்டா என்ன யோகம்? சந்திரகேந்திரத்தில் குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன யோகம்? பரவாயில்லையே, ஏன் இங்கே பாரியா? இவ்வளோ மெல்ல பேசுங்க, யாருக்கும் கேட்டுருமில்ல. என்ன கஜகசரி யோகம்ங்கிறான், புரியுதா? சோசியர் பண்ண வந்தவங்ககிட்ட இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னா என்னங்கய்யா மாவன், புரியுதா? நல்லா சொல்லுங்கள். கஜகசரி யோகம் இருக்குது. ஜோசியர்லாம் பேசணும். ஜோசியருக்கு ஸ்பீச் தானே மெயின். கஜகசரி யோகம்னு ஒரு யோகம்ங்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு பார்வை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன சொல்கிறோம்? குருமங்கல யோகம்ங்கிறோம். சரியா? பழம்பெற்ற கிரகங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் மறைஞ்ச கிரகங்கள், கெட்டுப்போன கிரகங்கள், நீசம் பெற்ற கிரகங்களுக்கு என்ன சொல்கிறோம்? நீச்ச பங்க. இங்கே யோகம், இங்கே என்னது? அங்கே வெறும் யோகம், இங்கே என்னது? ராஜயோகம். அப்போ கெட்டவரும் நல்லது செய்ய தயாராக இருக்கார். புரிஞ்சா? ஐயா புரிஞ்சா? தூக்கம் வருதா? அப்போ ஒரு கிரகம் நீச்சமானா அது கேந்திரத்தில் இருக்கான்னு பாருங்கள். ஐயா ஒரு கிரகம் நீச்சம் பெற்றால் அது கேந்திரத்தில் இருக்கான்னு பாருங்கள். கேந்திரத்தில் இருந்துட்டா, சந்திரனுக்கோ லக்னத்துக்கோ கேந்திரத்தில் இருந்தால் அது நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்களா? அடிப்படையில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பேசிக்கில் நம்ம பல விஷயங்களை பேசிக்கு படித்ததை மேலே படிக்க அதெல்லாம் கீழே போட்டுரும். இந்த மெசேஜ் வர அது கீழே போயிடும். பார்த்தீங்களா? புரியுதா? அது மாதிரி பழசை நம்ம எடுக்கிறதே இல்லை. அந்த நீச்சபங்க ராஜயோகங்கிறது எவ்வளவு கீழ்நிலைக்கு சென்றாலும் இந்த ஜாதகர் தன் அந்தஸ்து பல மடங்கு உயரும். நீச்சபங்க ராஜயோகம் உள்ள ஒரு ஜாதகத்தை நல்லா பாருங்கள். நீச்சபங்க ராஜயோகம் உள்ள ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு கீழ்நிலைக்கு சென்றாலும் அந்த ஜாதகர் தகுதி நிலை பல மடங்கு உயரும். 7-8 பேர் கைதிட்டாங்கண்ணே. எவ்வளோ பெரிய விஷயம் என்ன? யோகம் சொன்னதுக்கு பாருங்கள், யோகத்தை வரவேற்கிறது 7 பேர் தான். புரியுதா? எல்லாம் வரவேற்கணும். எவ்வளோ பெரிய ஈஸி. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், இருக்கணும். அது கிரக அமைப்புகளை பொறுத்து, கிரக அமைப்புகளை பொறுத்து அது கொஞ்ச நாள் சின்ன வயசில் வருதா தாமதமாக வருதாங்கிறத அடுத்த கட்டம். ஆனால் நிச்சயமாக அது உண்டு. கரெக்டாக சொல்கிறது? ஐயா கரெக்டா? இப்போ பாவக்கோள்னு சொல்கிறோம். பாவிகள்னு யாராவது சொல்லுங்கள். பரிசு பாவக்கோள்கள்
சனி ராகு மெல்ல மெல்ல. ஆமாம் வெளியே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. ஆமாம் ஆமாம். அப்போ சனிங்கிறோம், இப்போ செவ்வாய் பாவிங்கிறோம், சனி பாவிங்கிறோம். இது நல்லா கொஞ்சம் ராகு கேது பாவிங்கிறோம். இந்த சனி மிதுன லக்னத்துக்கு 9ஆம் ஆதிபத்தியம் பெறக்கூடிய பாக்கியாதிபதியாக இருக்காரா ஐயா? புரிஞ்சா இல்லையா? அப்போ அவருக்கும் நல்ல ஆதிபத்தியம் கிடச்சிருச்சுல்ல. அவர் அவருடைய குணத்தின்படி சில தீமைகள் செஞ்சாலும் ஆதிபத்தியத்தின்படி இதே எப்படி இருக்குது? கரெக்டா? சரி, இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு கன்னியா லக்னத்துக்கு வாங்க, துலா லக்னத்துக்கு வாங்க. யாராக வராரு? 5 கூட வராரு. துலாமுக்கு 4 கூடிய கல்விக்காரகனாகவும் வராரு, வீடு மனைக்கு காரகனாகவும் வராரா இல்லையா? அப்போ பாவிங்கிற விஷயத்தில் நீங்கள் அவரை குணங்கள் பாவியை தவிர ஆதிபத்தியத்தின்படி நல்ல பலனை தந்தே தீருவார். என்னைக்கு ஒரு ஜாதகத்தில் 2 கெட்டகரகம் எங்கேயாவது சேருதான்னு பாருங்கள். எங்கேயாவது 2 கெட்டகரகம், சனி ராகு, செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு கேது, ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகள் இணைதான் பாருங்கள். எங்கேயாவது இணைதான் பாருங்கள். அந்த ஜாதகம் பாருங்கள், 2 கெட்டகரம் சேர்ந்துருச்சா இல்லையா? சரியா? வறுமையை கடந்து, வறுமையை சோதனையை கடந்து பெரும் அந்தஸ்து அடைவார். புரியுதா? சனி வலுத்துருச்சு, வெளியூரில் புகழ். எங்கே புகழ்? உறவுகளை பிரிஞ்சு புகழ். ஐயா எனக்கு 7.5 சனி வந்துருச்சு, எனக்கு அஷ்டம சனி வந்துருச்சு. ஒரு ஆள் சொல்கிறாரு, அம்மா அப்பா இல்லையா? ஆமாம் சார். எங்கள் தாயார் இல்லை, ஒன்றும் செய்யாது சார். எனக்கு 2வது சொத்து, அம்மா அப்பா பிரிஞ்சிருக்கியா? ஒன்றும் செய்யாது. ஐயா என்ன செய்யாது? ஒன்றும் செய்யாது. எனக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான், ஆண் வாரிசு இல்லை, ஒன்றும் செய்யாது. எல்லாருக்குமே 7.5 சனி அஷ்டம் சனி எல்லாருமே கஷ்டப்படுத்தாது. கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள்? நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும். ஒரு ஆள் 7.5 சனி பார்த்தும் பாரு. நான் பார்த்துன்னா என்ன பார்த்து நல்லா தான் இருப்பார் அவர். ஐயா நான் சொல்ல புரியுதா? நம்மளே இந்த ஊரில் இருக்க சில விஐபிகளை பார்ப்போம். 25 வருஷம் 30 வருஷமாக இவர் மட்டும் ஏன் நல்லா இருக்கார்? அவருக்கு 7.5 வரலையா? அவருக்கு ஜாதகம் இல்லையா? அவர் மட்டும் வீட்டில் பைபாஸ் வழியே போயிடுச்சா 7.5? ஐயா சொல்லுங்க. நம்ம ஒரு ஜாதகத்தில் பாசிட்டிவ் என்ன, ஒரு ஜாதகத்தில் என்னமா இருக்குது சார்? லாபாதிபதினு ஒருத்தர் அந்த ஜாதகத்தில் இருக்கானா இல்லையா? லாபத்தை தந்தே தீர்வார் ஜாதகத்துக்கு. உங்கள் லாபாதிபதி எந்த வீட்டில் உட்காந்துருக்காரு, எந்த வீட்டை பார்க்காரு? லாபாதிபதி உங்கள் வீட்டில் உங்களுக்கு உதாரணத்துக்கு எங்கே உட்காந்துருக்காரு லாபாதிபதி? சரி, நாளைக்கு ஜோசியத்தை கேட்டு சொல்லுங்கள். ரைட்டு. அப்போ லாபாதிபதி 11 இருந்தால் இவருக்கு பிற்பகுதியிலே இவருடைய 45 வயதுக்கு, வயசு என்ன, 45 வயதுக்கு மேலே இவர் வாழ்க்கை தரம் உயரும். இதை யாரும் தடுக்க முடியாது. 45லேருந்து 55க்குள்ளே அவருக்கு வேண்டியதை கொடுத்துரும். ஐயா கட்டாங்கய்யா? துலாம் ஐயா, இந்த பட்டை கிட்ட இப்படியே போட்டால் துலாமில் கரகம் இருக்கும். துலாமில் இந்த துலாம் இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிட்ட இந்த ஆச்சாரம் யாரெல்லாம் போவாங்க. உங்களுக்கு துலாமில் கரகம் இருக்கா? இருக்குல்ல, அங்கேயே உட்காந்துட்டாரு. ஏன்னா 7ஆம் வீடு திருமண வீடு. என்ன வீடு? 7ஆம் வீடு தானே திருமண வீடு. யாரும் டவுட் இருக்கா? எங்கள் ஊரில் அதுதான், உங்கள் ஊர்லேயே தானே? ஆமாம், 7ஆம் வீடு திருமண வீடு. அப்போ திருமண வீட்டுக்கு போனோம்னா மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளைக்கு 90 பூசிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? புரியுதா இல்லையா? ஊரில் கல்யாணம் மார்பிளை சந்தனம் சொல்லியிருக்காங்களா ஐயா? எப்படி? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது அழகு சொல்லும். அப்போ துலாலக்கணத்துக்கு 11 கூட ஒரு பணமாக இருக்கார். லாபாதிபதி எங்கே இருக்கார்? ஆனால் பக்கத்தில் இருக்காரா, லாங்காக இருக்காரா? ஐயா இருக்கிறது 12 கட்டம், இவருக்கு 11 இருக்கார். லாங்கா பக்கமா? பக்கமா? 12 கட்டம் கடைசிக்கு போயிட்டார். அப்போ ஒரு பின் வாழ்க்கை நல்லாயிருக்கும், பேக் லைஃப். யாரும் அதை தடுக்க முடியாது சார். என்றைக்குமே வந்து பாருங்கள், ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்குங்க, ஜாதகத்தில் உள்ள யோகங்கள் உங்களுக்கு வந்தே தீரும். கேட்டாங்கய்யா? ஆமாம், சரிங்கய்யா. இப்போ ஒரு ஆளுக்கு லக்கணம் பிறப்பு, லக்கணம் என்னது? பிறப்பு. 8ஆம் இடம் இறப்பு. வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. அது பெருத்து, இது டெத்து. கேட்டாங்கய்யா? அது பிறப்பு, இது என்னது?
இறப்பு. நல்லா கவனிச்சுக்கணும். சில விஷயங்கள்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பிறந்தாச்சு இறந்தாச்சு, பிற 9, 10, 11, 12 பாவம் எதுக்கு ஐயா? இந்த அண்ணாச்சி மட்டும் சிரிச்சிருக்காரு. நீங்கள் நாளைக்கு போய் சிரிச்சிருங்க அண்ணாச்சி, நாளைக்கு போய் சிரிச்சிருங்க. அதெல்லாம் ஏன் சிரிக்கலைன்னா கவனிக்கலைன்னு அர்த்தம். ஏன் 1 பிறப்பு, 8 பிறந்தாச்சு இறந்தாச்சு, 8 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ பாட்டிருக்கா இல்லையா? ஆமாம். பிறையா 9, 10, 11, 12. அதுக்காக போய் ஜாதகத்தை அழிச்சிடாதீங்க. அதாவதுங்க செத்து பிழைச்சேன்னு சொல்கிறாங்களா? சரி, 9 யார்? என்ன கிரகம்? 10 என்ன கிரகம்? 11, 12. ஆனால் 4 வீடு. ஆனால் யார் அந்த 4 வீட்டுக்கு ஓனர் எத்தனை பேர்? 2 பேர் தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பலம் பெற்றால், ஒரு ஜாதகத்தில் சனி பலம் பெற்றால், லக்னத்திற்கு குரு சனி தொடர்பு இருந்தால், குரு சனி எங்கேயாவது இணைந்திருந்தால் அவன் செத்து பிழப்பான். எவ்வளவு கீழே போனாலும் மழை வந்துடும். கேட்டாங்கய்யா, பெரிய ஆக்சிடென்ட்டுங்க, 3 வருஷம் கோமாவில் இருந்தேன், பெரிய விபத்து, கூட வந்தவங்களாம் இறந்துட்டாங்கய்யா, நான் பிழைச்சிட்டேன்யா. இவங்க வார்த்தையிலேயே பெரிய அளவுக்கு தோல்வியை சந்தித்து, ஐயோ நான்லாம் செத்து பிழைச்சேங்க அப்படிங்கிற வார்த்தை வந்தாலும் இங்கே குரு சனி நிச்சயம் இருக்கும். அப்போ குருவோ சனி அல்லது 9, 10, 11, 12 கூடியவர் யாராவது ஒருவர் பலம் பெற்றாலும் அவர் மறுபடியும் எடுத்த மாதிரி வந்து நிற்பார். வந்துட்டேன்னு சொல்லேம்பார். எப்படி? வந்துட்டேன்னு சொல்லு அப்படிம்பார். புரியுதா சொல்கிறது ஐயா? கரெக்டா? அப்போ இப்போ நீங்கள் வந்து சனி பகவான கமாண்ட் சனி, அப்போ நீ நல்லவனை இருப்பா. உடனே நம்மளால் சனிக்கு 4 நல்ல வாங்கிட்டு சொல்லிட்டோம்னு வைங்க, சனியை சாதத்தில் பார்த்து புரட்டி பார்த்துட்டு சரி இருக்கட்டும். இல்லை அதுக்கு முன்னாடி சனிங்க 4 உட்காந்து தான் சிக்கல்ன்னு இருப்பாங்க. அதை வந்து பார்த்துட்டு நல்ல 4 வந்து உட்காந்துரும். ஒரு 7 டிகிரி கடந்தால் 5க்கு போயிருக்கோம். இன்னும் ஒரு 25 நாள் கழித்து பிறந்திருக்கலாம்ல, இல்லை ஒரு 1.5 மாதம் கழித்து பிறந்திருக்கலாம்ல அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான். அடுத்து நம்மகிட்ட வந்தோடனே இந்த சனி தான் உங்களுக்கு யோகம் சரி இருக்கட்டும். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் ஜாதகத்துக்கு வேலிஷன் ஐயா. கரெக்டாக நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் ஐயா. ஒரு ஆளுக்கு மூக்கில் ரத்தம் வந்துருச்சு. ஒன்று எப்பா என்னப்பா மூக்கில் ரத்தம்? அடாடா மூக்கில் மட்டும் வரவே கூடாதுப்பா. மூக்கில் எனக்கு தெரிஞ்சு இந்த மூக்கில் ரத்தம் வந்தவங்க இது வரைக்கும் யாரும் பிழைச்சதில்லை. இங்கே பாதி உயிர் போயிடும் ஐயா. கரெக்டா? இது ஒரு டாக்டர்கிட்ட போய் மூக்கில் ரத்தம், இது வந்து ஒரு சத்து குறைவு தம்பி, ஒரு 4 ரூபா தான் மாத்திரை, 5 நாள் சாப்பிடுங்க சரியாக போகணுன்னா அங்கேயே சரியாக போயிடும். அதனால தான் பாருங்கள், சிலர் வந்து பார்த்திங்கன்னா தோஷம் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்துட்டு வருவாங்க, தோஷம் இது மாதிரி இருந்தால் பாதிப்புன்ட்டாங்கன்னா பயந்துக்கிட்டு வருவாங்க. நீங்கள் ஜாதகம் சொல்லக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குது. என்னாச்சு இந்த என்னாச்சு யோசிப்புங்க, ஜாதகம் சொல்கிற முறைன்னு இருக்குது. கேட்டால் இல்லையா என்னாச்சு? நீங்கள் தான் கவனிக்கிறீங்க, யாரும் கவனிக்கலை. என்ன ஜாதகம் சொல்லக்கூடிய முறைன்னு இருக்குது, அந்த முறைன்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் சொல்ல விஷயமா இருக்கணும். என்ன சொல்லணும்? விஷயமா இருக்கணும். என்றைக்குமே பாருங்கள், மறைந்த கிரகங்கள் உள்ள ஜாதகங்கள் நிறைய பேர் பாருங்கள் நல்லா அந்தஸ்தாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு 2 கிரகங்கள் மறைஞ்சிருக்கணும் அல்லது நீசம் பட்டிருக்கணும். இது பூரா சூப்பராக இருப்பாங்க. கரெக்டா? 3, 6, 8, 12 இந்த மறைஞ்ச கிரகங்கள்லாம் பாருங்கள், ஏதாவது கிரகம் பாருங்கள் பெரும்பாலும் நல்லா இருப்பாங்க. இப்போ ஒரு கிரகம் மறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் நீசமாயிருச்சுனாலும் அது நின்ற நட்சத்திரத்தை போய் பாருங்கள். ஏதாவது ஒரு வகையில் ஒரு நன்மை விஷயங்களை அங்கே ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு கிரகம் மறைஞ்சிருக்குன்னா அது நின்ற நட்சத்திரத்தை போய் பாருங்கள். அது வலுவாயிருச்சுன்னு வைங்க. இப்போ எனக்கு சனி மேசத்தில் நீச்சம், சனி நின்ற நட்சத்திரம் எனக்கு வந்து கார்த்திகை. அப்போ கார்த்திகை யார் நட்சத்திரம்? உடனே ஏன் நட்சத்திரம்ன்றப்படாது, புரியுதா? சூரிய நட்சத்திரம். அந்த சூரியன் எனக்கு வந்து சிம்மத்தில் பலமாக இருக்கார். அப்போ அந்த நின்ற நட்சத்திராதிபதி வலுக்கும் போதும் பலம் பெறுகிறார். அப்போ எந்த ரூபத்தில் பலன் பெறுது? லாபாதிபதி பார்த்துட்டா அந்த இடம் பலம் பெறும் சார். லாபாதிபதி எங்கே பார்க்காரோ அந்த இடமும் அந்த கிரகமும் என்ன செய்யும்? பலம் பெறும். வெற்றிக்காரங்க பார்க்க, லாபக்காரங்க பார்க்க. 6ஆம் அதிபதி மட்டும் கடனை தருவார். அப்போ 11ஆம் அதிபதி லாபம் தரமாட்டாரா? என்னங்கய்யா? 6ஆம் அதிபதி கடனை கொடுப்பாரு, அதுக்கடுத்து 2 கட்டம் தள்ளி 11 கூட இருப்பார். கொடு இன்னும் 2 வருஷம் கொடு, பார்த்துக்கிடுதேன், இன்னும் 2 வருஷம் வா அப்படிம்பார். அவனை என்ன வேணால் செய்யும்பார். இங்கே வந்தோடனே
2 வருஷமாக அவன் செஞ்சானா? ஆமாம். நான் 11 கூட தாரேன் தான், அதெல்லாம் கொடுத்து அவன்கிட்ட கொடுத்துருந்தா அப்படிம்பாரு. எப்படி கரெக்டா? பூர்வ புண்ணிய பலன்னு ஒன்று இருக்குது சார். உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒன்று சரி வரும்போது ஒரு ஆள் பசின்னு இருப்பான், ஒரு இளநீ வாங்கி கொடுத்துருப்பீங்க, அது புண்ணியத்தில் சேர்ந்துடும். என்ன சேர்ந்துடும்? புண்ணியத்தில். அந்த பூர்வ புண்ணிய பலன்னு ஒன்று இருக்கும், அது உங்களுக்கு வந்தே சீரும். ஐயா, பூர்வ புண்ணிய பலன்கிறது என்ன செய்யும்? வந்தே தீரும். அது பூர்வ புண்ணியம்னா வாங்க வாங்க வாங்க, பூர்வ புண்ணிய பலன் அது என்ன செய்யும்? வந்தே தீரும். இங்கே யாரும் கவனிக்கலா? இந்த சினிமா போடும்போது மட்டும் பாருங்கண்ணே, அப்படி சீட்டுக்கு வந்துடும். படம் போட்டாச்சுன்னு பக்கத்தில் இருக்க செல் எடுத்து 2 பேசிட்டு அங்கே உள்ளே வச்சாலும் சரி, புரியுதா? ஆனால் அவ்வளோ கவனிப்பாங்க. ஜோசியத்தில் அந்த கவனம் வரணும். அந்த பூர்வ புண்ணிய பலன் நினைஞ்சிரும், கொடுத்துரும். என்னடா சரி தானே? 5ஆம் பாவம் வந்து பூர்வ புண்ணிய பலன், அது நினைஞ்சிரும், கொடுத்துரும். கரெக்டா? அதுக்கு அடுத்து பாக்கியாதிபதினு ஒருத்தர் இருக்கான் ஜாதகத்தில். எங்கே இருக்காரு? நான் பாருங்கள், சொல்கிறது நல்லா கவனிச்சிங்கன்னா நாளைக்கே நீங்கள் போட்டுடலாம். இதை மட்டும் வச்சு நீங்கள் ஜோசியம் சொன்னால் போதும். புரியுதா சொல்கிறது? ஆமாம், போட்டு ஒரு மீட்டிங் ஜோசியார், ஒரு மீட்டிங் பார்த்து ஜோசியம் பார்க்குறேன். புரியுதா இல்லையா? ஆமாம் ஆமாம், ஒரு மீட்டிங் ஜோசியார் என்ன பண்ண, ஒரே மீட்டிங்கில் 4 பாயிண்ட் மொத்தம், அவ்வளோதான். இந்த பாக்கியாதிபதினு ஒரு ஆள் இருக்கார் பாருங்க. பாக்கியம்னா என்னென்னா அதிர்ஷ்டம், நல்ல நேரம் உங்களுக்கு உண்டு, கிடைக்கும். இப்படிங்கிறது பாக்கியம், குடிப்பினைன்னு அர்த்தம். அப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு பாருங்கள் ஜாதகத்தில். அண்ணாச்சி 6ஆம் இடத்துல 2 பேர் இருக்கேன், இருக்கட்டும். அவன் யார்? 5 கூடவனா 9 கூடவனா? கேளு, அவன்கிட்ட கேளு. 4 3 கூடவன், 5 கூட எங்கப்பா? எனக்கு தெரியாது, என்கிட்ட இல்லை. ரைட், போடு. புரியுதா? நீங்கள் பாருங்கள், அவன்கிட்ட கேளுங்க. எப்படி இருக்கு? அருமையாக இருக்கா இல்லையா? யாருன்னு கவனிக்கல? அவன் சொல்லுவான், நான் 3 4 கூடவனும் 8 11 கூடவன் இருக்கேன், 5 கூடவங்க இல்லைண்ணே, 4 கட்டம் தள்ளியிருக்கேன், அங்கே போகும்பான். ஒன்று நம்ம பார்க்கணும், கிரகத்தோடு பேசணும். கிரகத்தோடு என்ன செய்யணும்? பேசணும். அப்போ என்னென்னா அவன் பார்க்கானா, எந்த கிரகம் பாதிச்சிருக்கு, எந்த வீடு பாதிச்சிருக்கோ அந்த வீட்டை 11 5th, அதுக்கப்புறம் யார் 9, யார் 9ன்னு சொன்னது? 9 எப்படி வரும்? 9 கரெக்டு தாங்க. உடனே நான் சொல்லலை சார், 9 அடிச்சு காப்பாக அப்போ நீ சொல்லணும், சொல்லக்கூடாது அப்படிங்க. இல்லை, யார் 9ன்னு சொன்னோன்னு, ஐயோ தப்பாக சொல்லிட்டோமோ சார், நான் தான் சொன்னேங்கணும். அப்போ என்ன செய்யணும்? ஒரு ஜாதகத்தை எடுங்க. எனக்கு வந்து 5 கூட 6ல் குழந்தை லேட்டு இல்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு கேட்டாங்கன்னு வைங்க. 5 கூட போய் 6ல் இருக்கான், வேறு 11 கூட எங்கே இருந்தாலும் பார்க்கானா, சார தொடர்பு இருக்கா, ஐயா 9 கூட எங்கேருந்து பார்க்கானான்னு அந்த 3 பேரை கொஞ்சம் பார்க்கணும். நம்ம வாத்தியார் வந்து நமக்கு பார்வை சொல்லி கொடுத்துருக்காரு. குருவுக்கு என்ன பார்வை? சனிக்கு, சுக்கிரனுக்கு, புதனுக்கு, சந்திரனுக்கு, இன்னும் அரோகரா, ரைட்டா? அப்போ இந்த பார்வைகளை பார்க்கணும், நல்லா பாருங்கள். இந்த பார்வைகளை பார்க்கணும். பாருங்கள், இறைவனுடைய படைப்பை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஜாதகர் மேச லக்னத்தில் ஒரு ஆள் பிறக்காருன்னு வைங்க, 5 கூடையவர் யார்? 9 கூடையவர் யார்? குரு. யாராவது ஒரு ஆளுக்கு 3 பார்வை வச்சுருக்கானா? இல்லையா? வச்சுருக்காங்க. குருவுக்கு 3 பார்வை இருக்குல்ல சார். மேச லக்கணத்துக்கு 5 கூடையவர் யார்? அவருக்கு எத்தனை பார்வை? ஒரு யோகாதிபதி. அப்புறம் யோகாதிபதி 9 கூடையவர் யார்? குரு. அவருக்கு எத்தனை பார்வை? அப்போ பாருங்கள், 5 9 கூடையவனில் 2 பேருக்கு ஒத்த பார்வை வச்சா பத்தாதுன்னு ஒரு யோகாதிபதிக்கு 3 பார்வை இருக்குல்ல. எல்லா லக்கணத்துக்கும் பாருங்கள் இப்படி இருக்கும். அது மாதிரி எந்த பாவம் பாதிச்சிருக்கோ அங்கே 11th 5th 9th யாராவது ஒருத்தர் 5 9 12 கூட வாங்க எப்படியாவது டச் பண்ணிட்டானா அந்த தடை, அந்த தோஷம் விலகும். நிறைய நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். கடகலக்கணம் சிம்மலக்கணக்காரங்க பாருங்கள், கடகராசி சிம்மராசி கடகலக்கணம், இதில் கிரகம் இருந்தாலே அந்த ஜாதகம் ஜெயிக்குங்க. இந்த கடகராசி கடகலக்கணம், சிம்மராசி சிம்மலக்கணம், லக்கணம் இருந்தாலும் சரி, சந்திரன் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். இனிமேல் போய் எழுதிடக்கூடாது, புரியுதா? இனி வீட்டில் போய் எழுதிடக்கூடாது. கரெக்டாங்கய்யா? ஒரு ஆள் வேக்கண்ட்னு சொல்லி புதனை போட்டார், புதன் 2 இருக்குது, புரியுதா சொல்கிறது? அப்படி எழுதிடக்கூடாது. அப்போ ஏன் அந்த வீடு பெரும்பாலும் பாருங்கள், கடகம் சிம்மம் பெரும்பாலும் நல்லா இருப்பாங்க, பெரும்பாலும் நல்லா இருப்பாங்க, பெரும்பாலும் நல்லா இருப்பாங்கன்னா 80% நல்லா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு யோகாதிபதி யார்?
கடகத்துக்கு 5 9 கூட யாராவது ஜோசியம் படித்தவங்க இருந்தால் ஃபோன் போடுங்க. குரு செவ்வாய். சிம்மத்துக்கு 5 9 கூட யார்? அதே ஆள் தானே. இந்த இதுக்கு மட்டும் பாருங்கள், எல்லாத்துக்கும் நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த 2 பேருக்கு மட்டும் பூர்வ புண்ணியாதிபதியும் பாக்கியாதிபதி 2 பேருக்குமே 3 பார்வை. ஐயா கரெக்டா? 3 பேருக்குமே என்ன பார்வை? 3 பார்வை. அப்படியே 3 வீடை பார்த்து இவர் பூர்வ புண்ணியத்தை கொடுத்துருவார். இவர் 3 வீடை பார்த்து அந்த கலங்கரவருக்கு லைட் அடிச்ச மாதிரி அடிக்கும். அதுக்குள்ளே கரங்கிச்சிக்குன்னா அதையும் பாக்கியம் பண்ணி விட்டுரும். ஐயா இப்போ ஜோசியம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ஐயா? ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்து நமக்கு அதான தேவை. ஐயா நீங்கள் இந்த 8வது அடுத்த தசா புத்தியில் அடுத்து வர்ற புத்தியில் கீழே விழுந்து கால் உடையும், அதுக்கடுத்த புத்தியில் வீட்டில் தீப்பிடிச்செறியும், அதுக்கடுத்து 3வது புத்தியில் உங்களுக்கு பாட்டி இறக்கும், அதுக்கடுத்து இது யார் வருவாங்களா ஐயா? ஐயா யார் வருவாங்களா? நம்ம அதுக்காக இருக்கோம் ஐயா, அதுக்காக நம்ம இருக்கோம் ஐயா. சொல்லுங்கள், இது எப்படி இருக்கு நம்ம அடிக்கிறது? அப்படி பாப்பாயோ ரைட் சனி 5 கூட சனி செவ்வாய் 2 சேர்ந்துருக்கு நல்லதுயா. ரைட் இந்த ராகு கூட நைட்டு இழுத்து கொண்டு வந்து சேர்த்து வச்சுருவோம் பாம்பா. ஒரு ஆள் அப்படி சொல்கிறாரு, செவ்வாய் சனி அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்குன்னாச்சு, நைட் 12 மணிக்கு அதை இழுத்து கீழே வச்சுருவோம் பார்க்க. எல்லாம் தூங்கின உடனே கீழே வச்சுருவோம் பாப்பா. யோகமாக பாருங்கள், யோகமாக தான் இருக்கும். ஐயா கரெக்டாக இல்லையா? ஐயா கரெக்டாக இல்லையா? தோஷமாக பார்த்தா ஒரு தோஷத்துக்குள் 1க்கு மேற்பட்ட யோகங்கள் இருக்குது. எழுதிக்கங்க. ஒரு தோஷத்துக்குள் 1க்கு மேற்பட்ட யோகங்கள் இருக்குது. செவ்வாய் தோஷம் உள்ளவங்க பூரா சொத்து உண்டு. செவ்வாய் தோஷம் இருக்கவங்க பூரா பாருங்கள், ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக இல்லைங்கய்யா? ஐயா கரெக்டாக இல்லையா? ஆமாம். தோஷங்கள் உள்ள ஜாதகங்கள்னு இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய கிரகம் மறைஞ்சிருக்கும், நிறைய கிரகம் நீசமாயிருக்குன்னு வைங்க. ஐயா இங்கே கவனிக்கலாம், முக்கியமான விஷயம். அடுத்த மீட்டிங்கில் சொல்லவா? சரி. ஆமாம். அதாவது ஜாதகங்களில் தோஷங்களாக இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது இப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றால் தோஷங்கள் வேலை செய்யாது. புரியல? சரி, இப்போ தோஷம்னு இப்போ நாகதோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது. அந்த செவ்வாய் 2 4 8 12 பலமாக இருக்கான்னு பாருங்கள். செவ்வாய் பலம் பெற்றாலும் லக்னாதிபதி பலம் பெற்றாலும் ஜாதகத்தில் பிற தோஷங்கள் பெரும்பாலும் பாதிக்காது. இப்போ நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும், நாகதோஷம் இருக்கும், 7ஆம் இடம் மறைஞ்சிருக்கும். ஆனால் அவங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா? அப்போ என்ன நம்ம யோசிக்கணும்ல? ஒரு நீச்ச கிரகம் இருக்குது, அவர் நல்லா இருக்கார். அந்த நீச்ச கிரகம் அதனுடைய பாவக குணத்தை, ஆதிபத்திய குணத்தை ஒரு முறை உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். ஆனால் மறுபடியும் அது நல்லது செய்ய ஆரம்பிச்சிடும். ஐயா புரிஞ்சதா? மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? நல்லது செய்ய ஆரம்பிச்சிடும். செவ்வாய் நீசம், அவங்களுக்கு வீடு மனை இல்லாமல் இருக்கா? சொல்லுங்கள் யாருக்காவது. ஒரு தடவை ஒரு ப்ராப்பர்ட்டியில் தொந்தரவு வந்திருக்கும். சில தோஷங்கள், சில நீச்ச கிரகங்கள் முன்னோர் கிஸ்டியே சொல்லும். நம்ம தாத்தா பாட்டி அப்பாவோட பிறந்தவங்க முன்னோர் கிஸ்டி. இப்போ சுக்கிரன் நீச்சம்னு வச்சுக்கோங்க. பசுமாடு ஒன்று இறந்து வச்சா, அம்மா பாட்டி வீட்டில் இறந்து வச்சு எங்கள் அப்பா வளர்த்தாங்க, தாத்தா வளர்த்தாங்க. அத்தை உறவுகள் சரியில்லையா? முன்னோர்கள் நம்ம ரிலேட்டிவில் உள்ள தோஷங்களை சொல்லும், நமக்கு யோகங்களை சொல்லும். ஐயா புரிஞ்சதா? அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் ஒன்று அது நீசமாயிருச்சுன்னு அது இது பண்ணக்கூடாது. எது நீசமாயிருக்கு, என்ன ஆதிபத்தியம்னு பாருங்கள். அந்த ஆதிபத்தியத்தில் நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும், அல்லது ஒரு முறை பாதிப்பு வரும். ஐயா புரிஞ்சா? இப்போ சுக்கிரன் 5 கூடவனாக இருக்கார், அவர் நீசமாயிட்டார்னா அந்த ப்ரொமோஷன், அந்த குழந்தைகள் விஷயத்தில் ஒரு கரிச்சிது வந்திருக்கலாம், ஒரு முறை தடை இருக்கும், மறுபடியும் என்ன செய்யாது? தராது. காற்று ராசியில் உள்ள கிரகம், காற்று ராசியில் ஒரு கிரகம் இருக்குன்னு வைங்க, அது பார்வையில் எந்த கிரகம் இருந்தாலும் அதை பலப்படுத்தி விடும். காற்று ராசினா என்னது? அதுக்கப்புறம் கும்பம், மிதுனம், துலாம், கும்பம். இதில் ஒரு கிரகம் இருந்து எங்கே பார்த்தாலும் அந்த கிரகத்தை பலப்படுத்தி விட்டுரும். ஐயா பஞ்சராகி போச்சு, காற்றடிச்சா நிச்சரிய காற்று ராசி உங்களுக்கு எப்பா இப்போ தான்ப்பா மூச்சு விட்ருக்கேன் சொல்லுவோமா இல்லையா? ஐயோ 3 வருஷம் மூச்சு விட முடியாமல் தவிச்சு போச்சு, இப்போ தாயா லேசாக மூச்சு விட. காற்று ராசியில் ஒரு கிரகம் இருப்பது நல்லது. காற்று ராசியில் கிரகம் இருப்பது நல்லது. இப்படியெல்லாம் ஒரு நிறைய ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது.
ஐயா புரிஞ்சுதா இல்லையா நான் சொல்கிறது? ஜோதிடத்தில் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ பாதிப்படைஞ்ச கிரகங்களை வச்சே நீங்கள் படக்குன்னு பேசிடக்கூடாது. ஒரு கிரகம் பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னா அதை எந்த கிரகம் பார்க்குது, நின்ற நட்சத்திரம் நல்லா இருக்கா, லக்கண கேந்திரத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் என்ன சொல்லணும், பலனை சொல்லணும். ஐயா புரிஞ்சதா? அதே மாதிரி 1லேருந்து எண்ணிக்கிட்டே வாங்க. எண்ணிக்கிட்டே வரும்பொழுது 5-6 கட்டத்துக்கு மேலே ஏதாவது நல்ல கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு பிற்பகுதி நல்லாயிருக்கும். என்ன நல்லாயிருக்கும்? பிற்பகுதி நல்லாயிருக்கும். அதில் மாறாகுது. உங்கள் ஜாதகத்தில் உள்ள 2 குடைவன் இருக்கான்ல, உங்கள் ஜாதகத்தில் 2 குடைவன்னா யார்? அவர் அந்த தனாதிபதி எங்கெல்லாம் பார்க்காரோ அதன் மூலம் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். அதன் மூலம் வருமானம் இருக்கும். ஐயா புரிஞ்சதா? 2ஆம் அதிபதி எங்கெல்லாம் பார்க்காரோ அங்கெல்லாம் வருமானம் வந்துட்டு இருக்கும். 2 குடைவன் லாங்காக பொருளாதாரம்னு நம்ம பார்க்குறது என்னென்ன பாவத்தை பார்க்கணும்? 2, 5, 8, 11 இதை பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு என்ன செய்யும், பொருளாதாரம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ 2ங்கிறது ஏன் சார் 4 வச்சுருக்கான்னா, 2ங்கிறது ஒரு ஆவரேஜ் வருமானம், 5ங்கிறது அதை தாண்டி, 8ங்கிறது அதை தாண்டி பணத்தை சம்பாதிக்கிறதெல்லாம் 8ஆம் இடம். ஐயா புரிஞ்சதா? இப்படி ஒன்னோட ஸ்டேட்ஸுக்கும் ஒன்றுக்கு பார்க்க தெரியணும். இப்போ ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னா இதே கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்களா? ஐயா பார்ப்பீங்களா? ஐயா முதல்ல யாரை பார்க்கணும்? என்னையே பார்க்கணும். அதாவதுங்கய்யா ஜாதகம் வந்துச்சுன்னா லக்கணத்தை போட்டுக்கோங்க, யார் யார் எங்கெங்கே உட்காந்துருக்கா என்னங்கிறத பார்த்துக்கோங்க, பரிவர்த்தனை இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஆட்சி உச்சம் பார்த்துக்கோங்க. இந்த 6 8 இந்த 12 உட்கார்ந்த இடங்களில் தான் அவங்களுக்கு சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். அதே இடத்த ஒரு 11 5 9 ஒரு ஆள் டச் பண்ணிட்டாருன்னா அந்த தடையிலேருந்து என்ன செஞ்சிருவார்? இவ்வளோ தான் முடிஞ்சா? ஐயா திதிசூன்யம்ங்கிறது என்னென்னா, இப்போ 6 திதிசூன்யத்தில் உட்காந்தா ஃபஸ்ட்டு ஜாப் பிரச்சனை வரும், வயிறு தொந்தரவு, அவ்வளோதான், ஒரு பாதிப்பு தான். சரியாங்கய்யா? இப்போ திதிசூன்யத்தில் உட்காந்துருச்சு 6 8 12 வந்துருச்சுன்னு பஞ்சாயத்து கூட்டி நாட்டாமல் ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டுக்கூடாது. புரியுதா? ஆமாம், ஜாதகத்தை என்றைக்கு சார் இப்போ நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க, இல்லை நீங்கள்லாம் இப்படியே தான் இருந்துருவேன் நீங்கள் நினச்சிடவே கூடாது சார். முதல்ல பாசிட்டிவ் திங்ஸ் வேணும். இந்த ஜாதகம் பார்க்க வரும்போது நெகட்டிவ் பேசுனா சொல்லிடுங்க, உங்களுக்கு காய்ச்சல் வந்துடும். புரியுதா? பிள்ளையார் கோயில் போனால் சரியாக போகுமாக்கும், சிவங்கோயில் போனால் சரியாக போகுமா, தீபம் போட்டால் சரியாக போகுமா, இப்படின்னவனுக்கு நீ என்ன பதில் சொல்லுவீங்க? நான் சொல்லுவது புரியுதா? நீங்கள் நெகட்டிவாக பேசுவோம். எல்லாம் பார்த்தேன் வரல சார், இப்போ ஜனவரி தாண்டி பிப்ரவரி தாண்டி மார்ச் தாண்டிடுச்சு சார், எனக்கு வேலை வரல, இன்டர்வியூ வந்துச்சு சார், நான் கேட்ட சம்பளம் கொடுக்கல சார். இந்த பாருங்கள், நான் என்ன பண்ணுறது? இடம் விற்கணும், விற்கிறதுக்கு ஆள் வரும், விற்கிறது நீங்கள் சொல்லவே முடியாது, ஏன்னா இவன் சொல்கிற ரேட் அங்கே நிச்சயாது போகாது, அது நம்ம பொறுப்பா? ஆள் வரும். திருமணத்துக்கான காலம் வந்துருச்சுன்னா ஜாதகம் வர ஆரம்பிச்சிச்சு, அது வரைக்கும் தான். ஏன்னா இன்றைக்கி கண்டிஷன் அதிகம், இன்றைக்கி கண்டிஷன் எல்லாம் பேசி முடிச்சோன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் கொஞ்சம் பேச சொல்லுங்க. அங்கே சிக்கல் வந்துடுது. ஃபோனில் பேசும்போது டவர் இல்லாத இடத்துல இருந்து ஹலோ ஏமா என்னை மதிக்க மாட்டேங்க அங்கே அவன் என்ன ஐயா டவர் இல்லையாங்க, புரியுதா? ஐயா நான் சொல்ல புரியுதா இல்லையா? இப்படியெல்லாம் வந்துடுது. முன்னாடியெல்லாம் பெண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது ஃபோனில் பேசுறது உண்டா? ஃபோனே கிடையாது, பார்க்கவே விட மாட்டாங்க. சார் இந்த பெண்ணு சார், இந்த குடும்பம் நல்ல குடும்பம், இது பெரிய குடும்பம், இங்கே சம்மந்தம் பண்ணணும்னு பெரிய ஆள் முடிவெடுத்தால் அது நடக்கும். உண்மையா இல்லையா? இந்த குடும்பம் நம்ம உறவு போயிடக்கூடாது அப்படின்னாங்க. அங்கே போய் தாத்தா பாட்டியை யார் பார்க்க, வேற ஒருத்தி வந்தால் பார்ப்பாளா அப்படின்னு போய் இன்றைக்கி அந்த பெருசுகளை பேணி பராமரிக்கணும்னு போய் பார்க்கப்பட்டு வாழ்ந்தது உண்டு. எங்கள் அம்மாலாம் எங்கள் வீட்டில் வாழ்க்கை வரும். எங்கள் அப்பாவோட 7 பேரில் 5 அத்தை. எத்தனை அத்தை? அதில் போய் எங்கள் அம்மா படம் ஓட்டியிருக்கு. எங்கள் அம்மா சொல்லுங்க 7 வருஷம் நான் உங்கள் அத்தைட்ட படாத பாடுங்க. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ எங்களுக்கு சின்ன பிள்ளை ஒன்றும் தெரியாது, காதில் கேட்டது உண்டு இல்லை. அப்போ இன்றைக்கி என்ன செய்யணும்? கன்சார் ஒரே பையனாக இருக்குமா, தனி கொடுத்துன வந்துடுவானா, ஜாதகத்தை விட அங்கே கண்டிஷன் கடுமையாக இருக்கும். நான் சொல்ல புரியுதா? இந்த நேரம் உங்களுக்கு வரும் தான் நம்ம சொல்ல முடியும். நடக்குங்கிறத இன்றைக்கி நீங்கள் வந்து சொன்னோம்னா ஏன் அப்படி சொல்லுங்கன்னா அப்படி கண்டிஷன்ஸ் அப்படி. ஐயா உண்மையா இல்லையா? சில சார் நிறைய நீங்கள் பாருங்கள், சில விஷயங்களை பேசக்கூடிய இந்த காலம் உரிய காலம். ஜாதகம் வந்துக்கிட்டு வர ஆரம்பிச்சிச்சினாலே நம்ம சொன்னது சக்ஸஸ். ஜாதகமே வரலங்க, யாரும் பெண்ணு கேட்டு வரல, யாரும் மாப்பிள்ளை கேட்டு வரல அப்படின்னா அது வருத்தம். மூமெண்ட் வந்துருச்சுன்னா நம்ம ஏதாவது ஒன்றை பார்த்து
என்ன செய்யணும், முடிச்சுக்கணும். பாசிட்டிவ் இருக்கணும். ஜோசியரை பார்த்துட்டேன், எனக்கு இந்த புத்தி நல்லா, இந்த புத்தி முடிஞ்சு அடுத்த புத்தி வந்தால் நல்லா இருக்கும்ட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு வரணும். உங்களை அவங்க மாறி மாறி 4 வாட்டி 5 வாட்டி சார் பார்க்கணும் சார் அப்படின்னு பிறகு தான் நீங்கள் ஜாதகத்தையே பார்க்கணும். சும்மா வந்தவொடனே நீங்கள் வாங்க உட்காருங்கன்னா அது நல்லா இருக்காது. வரவங்க பற்றியெல்லாம் வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்து பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? எல்லாம் பிடிச்சிட்டு இந்த என்னாச்சு இந்த தேதி இந்த டயம் இந்த நட்சத்திரம் வருது கரெக்டாக யாருக்கு தெரியும், நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா அதெல்லாம் நம்ம வேலைக்கு ஆகாது. பாசிட்டிவ் இருக்கணும். என்ன இருக்கணும்? பாசிட்டிவ் இருக்கணும். ஜோதிடம்ங்கிறது என்னங்க, ஒரு ஆளுக்கு சொல்லுதேன், ஐயா இந்த மாதிரி அரசு வேலை கிடைக்கிறதுக்கான ஜாதகம் முயற்சி பண்ணுங்க. அவர் போய் படிக்கணும். நம்ம கொடுக்கறது என்னது? பூஸ்ட். அவர் என்ன செய்யணும்? படிக்கணும். அது சரி, அந்த எனர்ஜிக்கு ஒரு ஆள் வேணும். எந்த ஒரு வாழ்க்கையிலையும் ஒருத்தர் முன்னேற்றத்துக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கணும்பாங்க. அது மாதிரி நம்ம என்ன செய்வோம், ஒரு சப்போர்ட். என்னாச்சு இந்த அமைப்பு உள்ளவங்க நிறைய பேர் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்காங்க, நீங்கள் முயற்சி பண்ணுங்க என்னாச்சுன்னா அவருக்கு கொடுத்து அனுப்பி, அவ்வளோதான். நம்ம போய் பரிசு எழுத முடியுமா? கடன் தீரணும், கடன் தீர்க்கும் விநாயகர்னு ஒரு கோயில். அந்த கோயிலில் என்ன இருக்குது? கடன் நோய். ஒரு இடத்துல நோய் தீர்க்கும் விநாயகர்னு இருக்கும், ஒரு இடத்துல கடன் தீருங்க. இவன் அங்கே போய் தேங்காய் பழம் வச்சுட்டு சாமி கொலக்கட்டை தேங்காய் வெத்தலை பாக்கு மொத்தம் 600 ரூபாய்க்கு நீங்கள் 600 ரூபா கடன் 10 லட்சம் இருக்குது, அதை நீ அடைச்சிரு, வந்து போன செலவு அப்படின்னா சாமி கடன் அடைக்குமா? சாமி நேமிக்கை பண்ணியாச்சு, இனி நம்ம என்ன செய்யணும், உழைக்க ஆரம்பிச்சிடணும், நம்ம கடன் தீந்துடும், இனிமேல் வாங்கக்கூடாது, தேவையில்லாத செலவெல்லாம் தூக்கி போட்டுறணும் அப்படிங்கிறது அவங்க என்ன செய்யணும், அந்த பிள்ளைக்கு வரணும். இல்லை நீங்கள் ஜோசியம் பார்க்க நீங்கள் அடைக்க முடியுமா? சொல்லுங்கள் நீங்கள். நோய் தீர்க்கும் விநாயகர், இவன் வாங்குகிற மாத்திரையை அவர்கிட்ட வச்சுட்டு வந்துட்டா யார் சாப்பிட்றது? யார் நம்ம சாப்பிடணும் சார். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒரு உந்துதல் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் உள்ள கிரகங்கள். என்னது? கிரகங்கள் உந்துதல். பாருங்கள், 3ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு மறைவு ஸ்தானம், 6ங்கிற கடன் நோய் எதிரி, 8ங்கிற அவச்சொல், 8ங்கிற வழக்கு. இதை கடந்த பிறதான் யார் உட்காந்துருக்கா? ஐயா 8 கடந்த பிறதான் யார் வாரா? 9 வராரு. ஆமாம், நேரம் ஜம்ப் பண்ண முடியுமா? 1 2 படித்து தானே வரணும். ஐயா கரெக்டாக இல்லையா? இப்படி உங்களுக்கு பார்த்து சொல்ல தெரியணும். ஜாதகம் என்பது ஒரு கிரகத்தை இணைச்சு பலன் சொல்வது. சைடில் போடுங்க சார். பாவகத்தை இணைச்சி சொல்வது, இதுதானே இது. இப்போ 1ங்கிறது பிறப்பு, 8ங்கிறது இறப்பு. நல்லா கவனிச்சிக்கணும். 3ஆம் இடம்ங்கிறது சான்றிதழ், டாக்குமெண்ட், ஐடி கார்டுங்கிறோம். நல்லா பார்த்துக்கணும். 3ஆம் இடங்கிறது ஐடி கார்டு, டாக்குமெண்ட், ரெக்கார்டுங்கிறோம், சர்டிஃபிகேட்டுங்கிறோம். சரியா? சான்றிதழ். கரெக்டாக? 1ங்கிறது பிறப்பு, 1 3 சரி, 8 3 எவ்வளோ ஜோசியம் வந்துருச்சு. போடு சரியா இல்லையா? முடிஞ்சா இல்லையா? ஐயா முடிஞ்சா இல்லையா? ஒரு கோர்ஸ் முடிஞ்சு. இப்படி ஒத்த மார்க்காக எடுத்தால் 35 மார்க்கு பாஸ் மார்க்கு. என்ன 35 கீழே டாஸ் மார்க்கு சார். நல்லா பாருங்க, 8ஆம் அதிபதி சோதனையை கொடுப்பதில் வல்லவன், அதே 8ஆம் அதிபதி சாதனையை கொடுப்பதிலும் வல்லவன். இந்த 8க்கு பயங்கர பவர், சாதாரணம் இல்லை. 8க்கு 8 என்னது? 3. அவன் தற்கொலை பண்ணுற அளவுக்கு சோதனையை கொடுத்தாலும் 8க்கு 8 3 முயற்சியில் வெற்றி அடைய வைக்கும். ஒரு நேரம் எனக்கு 5 கெட்டு போச்சு, 9 கெட்டு போச்சு, டவுன் ஆனேன், அதோடு முடிஞ்சிச்சு. டவுன் ஆன உடனே அந்த பாவம் மறுபடியும் பலமாகி மீண்டும் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கு. ஒரு நேரம் சீ போயா அப்படின்னு எங்களுக்கு சொன்ன சொந்தக்காரன் இப்போ சீ பேன்னு கேட்குறான். ஆமாம், அன்னைக்கு என்ன சொன்னார், ஒரு உதவி கேட்டு போனேன், சீ போ அப்படின்ட்டாரு. அதே ஆலையப்பா சீப்பே இருந்தால் கூட உனக்கு 2 விவரம் பணம் போடுறேங்காரு. அன்னைக்கு சீப் போனவர் இன்றைக்கி என்ன கேட்காரு? எப்படி? இதுக்கு யார்? 8 கூடையவர். 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுல வல்லமை. ஆனால் பெரும் வறுமையை கொடுத்து பெருமையை தர்றது 8ஆம் இடம். வறுமையை கொடுத்து 8ஆம் இடம் தான். இது என் வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்துட்டேன். உங்கள் ஜாதகத்தில் பார்த்துட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை அந்த ஜாதகத்தில் இறைவன் வைத்திருப்பான்.
இறைவன் பாகுபாடு இல்லாத ஒரு கடவுள். நீங்கள் கும்பிட்டாலும் கும்பிடாட்டிலும் உங்களுக்கு துணை நிற்கிறது யார்? நீங்கள் கொடுக்குற அந்த சூடம் கற்பூரம் அந்த ஒரு வாழைப்பழம் அவர் பார்க்காதவராங்க ஏங்கய்யா ஐயா சொல்லுங்கள், அவர் பார்க்காதவரா? இதை கொடுக்குற மாதிரி சாமி கூண்ண அரிசியில் சக்கரை மூல் வச்சுருக்கேன் பார்த்துக்க, உனக்கு தான் செஞ்சுருக்கேன். நம்ம ஆள்கிட்ட பார்த்தே சொல்ல வேண்டியிருக்கு. இந்த ஜாதகம் 10 கோடியாவது சம்பாதிக்கும், கோடீஸ்வர ஜாதகம்ட்டேன். அவர் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது ஜாதகத்தையும் உள்ளே வச்சுட்டார். அவர் பேப்பர் எடுத்து பார்த்துட்டே வர்றாரு. இது லீகல், இது வீட்டுது, இது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இது உங்கள் டிரான்சாக்ஷன், ஆடிட்டர் போட்டியோ என்னையா ஜாதகம் வச்சுருக்கேன்னாரு. சாமி இது 10 கோடிக்கு போகணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. இது கோடீஸ்வர ஜாதகம்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. இது ஒரு 50 லட்சத்துக்கு இதுக்கு ஒன்று வச்சுருக்கோம். தடு பண்ணிட்டார். புரியுதா? அதே மாதிரிங்க சார் அதையும் கொண்டு நம்மள்ட்ட ஓரமாக சொல்லணும், இதையும் கொண்டு உள்ளே வச்சா இப்படி அது அவ்வளோ வேலி சென்றிருக்கான். ஸோ நம்ம என்ன ஊக்கம் கொடுக்கணும். ஒருவரை தொஞ்சு போன வரையும் ஊக்கப்படுத்துகிறது தான் ஜோசியர். நம்மகிட்ட என்றைக்குமே நெகட்டிவாக என்கிட்ட என் வீடியோ பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்துருக்கீங்களா? தங்கப்பாண்டி என் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, அதாவது தெரியுமா அப்படி நீங்கள் தானேன்றப்படாது. புரியுது? ஐயோ அவரா நீங்கள், நீ அவனா டேன்றப்படாது. என் வீடியோவில் எப்படி இருக்குது வார்த்தைகள் ஒன்று பயனுள்ளதாக இருக்கா? அப்ளை பண்ணால் தெளிவாக இருக்கும். அப்ளை பண்ணால் தெளிவாக இருக்கும். நம்ம ஏதோ ஒரு ஆளுக்கு 7.5 சனியை பற்றி சொல்லிட்டேன். அவர் இப்போ டெய்லி சாமி 7.5 சனி சீக்கிரம் வரணுங்கிறாரு. ஏன்னா அவருக்கு இன்னும் 2 கட்டம் தள்ளி இருக்கு. ஆமாம், எனக்கு 7.5 சனி சீக்கிரம் வரணும் சாமி, சீக்கிரம் வரணும் சாமி. அவர் சொல்லியப்பா அதெல்லாம் கேட்டாலும் கிடைக்காது, நீ இன்னும் 2 கட்டம் தள்ளி தான். அவர் நான் சொன்ன உடனே இவ்வளோ விஷயம் இருக்கா 7.5ல் அடாடாடான்ட்டார். புரியுதா இல்லையா? எங்கள் வீட்டில் மகர ராசி 2 பேர், நான் கும்பராசி. எனக்கு நண்பர்லாம் சொல்லுவாங்க 3 பேருக்கு 7.5. இதுக்கு முன்னாடி சனி கும்பத்தில் இருந்தார், மகரத்தில் இருந்தார்ல, 3 பேருக்கு 7.5. யார் சொன்னா? 22 3 7.5. நான் சொல்ல புரியுதா சார்? நீங்கள் வெளியூரில் போய் சம்பாதிக்கிறது, எதிர்காலத்துக்கு சம்பாதிக்கிறது, சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது 7.5 பெரிய சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் அனுபவிக்க நினைக்கும் போது தான் சிக்கல் வரும். அப்படி தான் சொல்லணும். 7.5 சனின்னு பயப்படக்கூடாது சார். தசாபுத்தியும் பார்க்கணும். நமக்கு வரக்கூடிய தசாபுத்தியும் பார்க்கணும். தசாபுத்தி நல்லா இருந்தால் 7.5 என்ன செய்யாது? ஒன்றுமே பண்ணாது சார். நீங்கள் அதை நினைக்கவே வேண்டாம். அதை நீங்கள் நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஐயா புரிஞ்சதா? எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? அதாவது ஜாதகம்னு நீங்களும் பயப்படக்கூடாது, வர்றவனையும் பயன்படுத்தக்கூடாது. வாங்கிக்கிட்டு நீங்கள் முதல்ல நல்லா கற்றுக்கங்க. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக சொன்னாலும் கற்றுக்கிட்டு சொல்லுங்கள். ஜாதகத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் 20 நிமிஷம் அப்படி யோசனை பண்ணிங்கன்னா வர்றவங்க சாமி எதுனாலும் மறைக்காமல் சொல்லுங்கள் சாமிம்மா. நம்ம இங்கே பாயிண்ட்டை தேடிக்கிட்டு இருப்போம். புரியுதா? சாமி எதுனாலும் மறைக்காமல் சொல்லுங்கள், எதுனாலும் உண்மையை சொல்லுங்கள் அப்படிம்பா. உண்மை சொல்லுங்கள் சாமிம்மா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமிம்மா. புரியுதா? தைரியமாக சொல்லுங்கள், பயப்படாதீங்க. நல்ல வார்த்தை சொல்லுங்கள், 4 வார்த்தை நறுக்குன்னு சொல்லுங்கள். எல்லா ஒரு ஜாதகத்தில் அத்தனை பேருக்கு நீங்கள் பலன் சொல்லலாம். மெதுவாக டைம் எடுத்து மெல்ல மெல்ல சொல்லுங்கள். வளர்ச்சி படிப்படியாக இருக்கணும். சரட்டுன்னு மேலே போகணும்னு நினைக்கவே கூடாது. கேட்டாங்கய்யா, நான் ஜோதிடம் படிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஜோசியம் சொல்லுவேன், மற்றனா வேலைக்கு போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை இப்படி 1 வருஷ காலமாக இருந்து கஸ்டமரோட எண்ணிக்கையை கொஞ்சம் கூட்டின பிறகு தான் வேலையை விட்டுட்டு முழுக்க ஜோதிடம்னு வந்தேன். நானும் என்னுடைய இதுலேயும் சில சிரமங்களை கடந்து தான் வந்திருக்கோம். கஷ்டப்படாத ஆள் யாருமே இல்லை. கடவுளுக்கும் கிரகம் வேலை செய்யுது. அதுக்கு தான் கோயிலுக்குள்ளே நவக்கிரகத்தை வச்சுருக்கான். புரியுதா? ஆமாம், ஒரு ஆள் ஜாமியை கும்பிட்டு ஜாமின்னார், எப்பா உனக்கு மட்டும் இல்லை கஷ்டம், புரியுதா, எனக்கும் கஷ்டம், உள்ள நவக்கிரகம் இருக்குது பாருன்னார். ஆமாம் சாமின்னா என்ன? ஆமாம், எல்லாருக்கும் உண்டு. அதுதான் இறைவனே அவதாரம் எடுத்து மனுஷ ரூபத்தில் கஷ்டப்பட்டதா நமக்கு கதைகள் இருக்கும். கஷ்டங்களை அனுபவித்து தான் நம்ம என்ன செய்யணும்? நல்லதையும் அனுபவிக்கணும். ஒரு மிகப்பெரும் ஒரு உயர்வு, ஒரு புகழ் வருவதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுத்து தான் அது யோகத்தை கொடுக்கும். அப்போ தான் அது நீங்கள் பயன்படுத்துவீங்க. இதுதான் என்னுடைய சாராம்சம். கேட்டாங்கய்யா. இப்போ அடுத்து பரண்பாரதி ஐயா பேசுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு டைம் கொடுத்தா உங்கள் டவுட்டுகள்னு உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு கேளுங்க. சுவராசியமாக 2 பேசிக்கலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தாரேன்.